Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து breakfast and lunch preparation வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு அப்புறம் வந்து அனுஷாவோட வளகாப்புல எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸுமே ஆட் பண்றேன். முந்தின நாள் ஈவினிங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிட்டான். அவன் பூரி தான் வந்து கேட்டிருந்தான். அதனால் மார்னிங் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா மாறன் மித்ரா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பண்ணுறதே வந்து அடிப்பிடி ஓட்டமாக தான் இருக்கும். அதனால் முந்தின நாள் நைட்டே வந்து பொட்டேட்டோவை மட்டும் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் சுண்டல் கொடுக்கலான்னு பிளான் பண்ணனால முந்தின நாளே கடலையை வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ காலைல எழுந்ததும் குயிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு வந்து மசால் கறி வந்து ரெடி பண்ணிட்டேன். நார்மல் உருளைக்கிழங்கு போட்டு கறி பண்ணுவோம்ல, அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். பூரி கிழங்கு கறி. ஸோ அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு சைட்லேயே மாவும் வந்து நல்லா விரவி வந்து வச்சாச்சு. ஊற வச்சுருந்த கடலையும் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். நான் வேக வைக்கும்போது உப்பு எதுவும் போடல, ஏன்னா மித்ராவுக்கு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறனால உப்பு எதுவும் ஆட் பண்ணாமையே வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். சுண்டல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து வேக போட்டிருந்தேன், ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் வந்து தீயல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மித்ரா வந்து ஊற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது ஊற ஆரம்பித்தது என்னவோ வந்து ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டா. பட் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, நான் ஹாலில் வந்து அவளை படுக்க வச்சுட்டு வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா அங்கேருந்து தவழ்ந்து கிச்சன் வரைக்கும் வந்துடுவாள். வந்துட்டு கிச்சனில் வந்து நாங்கள் ஒரு மேட் போட்டிருக்கோம். அந்த மேட்டில் அவளுக்கு என்ன கண்ணுன்னு தெரில, அந்த மேட் பக்கத்துலேயே தான் போயிட்டுருப்பாள். ஒவ்வொரு தடவையும் வரவும் அவளை தூக்கி கொண்டு ஹாலில் வந்து கிடத்துறது தான் இப்போ வேலையாக வந்து நடந்துகிட்ருக்கு. அவளை பாதுகாக்கிறது வந்து அண்ணனாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து கிச்சனில் இருப்பேன், அவள் சில டைம் கிச்சனுக்கு வருவாள். அப்படி இல்லைன்னா என்ட்ரன்ஸ்க்கு வந்து வீட்டு வாசலுக்கு வந்து போயிட்டுருப்பாள். ஸோ மாறன் அங்கேருந்து கத்துவான், அம்மா மித்ரா வெளியே போகிறான்னு. ஸோ அவளை போய் தூக்கிட்டு வந்து கிடத்தணும். இப்படி தான் வந்து மார்னிங் நடந்துகிட்ருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரின்னு சொல்லியிருந்தேன்ல, மாறனுக்கு வந்து குட்டி குட்டியாக ஷேப்ஸ் வச்சு பூரி தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த ஷேப்ஸ் கட்டர் பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் மீஷோவில் முன்னாடி வாங்கியிருந்தது. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த கோட் ஏதாவது கிடச்சுன்னா வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்நாக்ஸுக்குமே வந்து அந்த ஷேப்ஸ் பூரியும் கிழங்கு கறியும் வச்சுட்டு கொஞ்சம் சுண்டலும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். மித்ராக்குமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் பூரி தான் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 10 months அவளுக்கு வந்து ஆயிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபுட்டுமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பூரி வந்து கொடுத்துருந்தேன். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய பூரியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா சின்ன பூரி சில டைம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குமா, அது அவளுக்கு கடிக்கிறதுக்கு எதாவது கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் பெரிய பூரியாகவே போட்டு குட்டி குட்டி பீஸா வந்து கொடுத்தேன். அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா அஞ்சனா வந்து லஞ்சுக்கு தீயல்லாம் வந்து வறுத்து பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்ல போனால் தீயல் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இன்றைக்கி ஏன் நான் தீயல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ரீசனையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அம்மா வந்து யூஎஸ்க்கு போகிறப்ப வந்து வீட்டில் இருந்த தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து அனுஷாவுக்கு வந்து கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப எக்ஸஸாக இருந்தனால அந்த வறுத்த தேங்காவை வந்து எனக்குமே வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து தீயல் இல்லை மீன் குழம்பு ஏதாவது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வறுத்த தேங்காய் இருந்த காரணத்தினால்தான் வந்து நான் தீயலே வந்து வச்சேன். தீயலில் வந்து அம்மா வறுத்தப்போ வந்து மிளகு வத்தல் மட்டும் வந்து போட்டு வறுத்துருந்தாங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சோண்டு மிளகு வத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வறுத்து அந்த மிளகு வத்தல் எல்லாத்தையும் எனக்கு தட்டி கொடுத்துட்டாங்க. அனுஷாவுக்கு வந்து தேங்காவை மட்டும் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ மற்ற இன்க்ரீடியண்ட் அம்மா எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த தேங்காவும் மிளகு வத்தலும் இருந்துச்சுல, ஸோ அதை கொஞ்சோண்டு தேங்காவும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகு வத்தலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொத்தமல்லி, நல்ல மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை மட்டும் தனியாக வந்து வறுத்துட்டு அதையும் இந்த தேங்காய் கூடயே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு சைடு வந்து பண்ணிகிட்டு இருந்த டைம்லேயே எங்களுக்கு வந்து இங்கே நான் பூரி வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக ஃப்ளஃபியாக வந்து வந்துருந்துச்சு. வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் போட்டு விரவுவேன். நிறைய பேர் வந்து சில டைம் ரவை ஆட் பண்ணுவாங்க. பட் கோதுமை மாவு மட்டும் போட்டாலே வந்து ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டையும் அப்படியே வந்து சைடில் வந்து சாப்பிட்டாச்சு. இப்படி தான் வந்து குக்கிங் ஒரு சைடில் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சைடு சாப்பிட்றது எல்லாமே வந்து பேரலாக பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வந்து லஞ்சுமே அப்படியே சைடில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வறுத்த தேங்காய் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து தீயல் வைக்கிறதுக்கு என்ன வலிக்கவா செய்யுது. அதனால் நானும் குயிக்காக வந்து தீயல் வந்து வச்சாச்சு. ஸோ அந்த இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து அகரோட புல்லட் மிக்சர் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து எனக்கு குட்டி ஜார் மட்டும் இல்லை, அது வந்து தேடிட்டு இருக்கேன். அது கிடச்சிடுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். கூடவே வந்து புளியுமே போட்டு வந்து அரைச்சிட்டேன். ஏன்னா இந்த புளி கரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. புளி பேஸ்ட்டு வந்து எதர் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லாட்டி அக்கா கிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி கேட்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதனால் மோஸ்ட்லி நான் வந்து இது மாதிரி ஏதாவது புளி ஊற்றி குக் பண்ணணும் அப்படின்னா புளியையுமே போட்டே வந்து அரைச்சிருவேன். ஏன்னா வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். தீயல் தாளிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீயல் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும்
கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணியிருந்தேன். அது பொரிஞ்சு வந்ததும் வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருந்தேன். நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மெயினாக வந்து நம்ம கொண்டக்கடலை போட போகிறோம் அப்படிங்கிறனால. ஸோ அது எல்லாமே வந்து லைட்டாக வதங்கி முடித்ததும் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மிக்சியை வந்து கழுவி அந்த தண்ணியையும் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அது லைட்டாக வந்து நல்லா கிளறி விட்டு அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ட பிறகு வேக வச்சுருந்த கொண்டக்கடலை இருந்துச்சுல்ல, அதையுமே வந்து இதில் வந்து சேர்த்தே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கடலை மட்டும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நிறைய இருந்துச்சு, அதனால் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலையை வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து வந்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன டிப் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து வறுத்தரைச்ச தீயல் இல்லைனா மீன் குழம்பு இல்லை வறுத்தரைச்ச சிக்கன் கறி இதெல்லாம் நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் தேங்காய் வந்து வறுத்துட்ருக்கிறது வந்து ரொம்ப கடியான வேலை. சில பேர் வந்து டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. பட் என்ன மாதிரி அதை ஒரு பெரிய ஒர்க்காக நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக திருவி இந்த மாதிரி தேங்காவை மட்டும் வறுத்து கூட வந்து ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து வச்சிடலாம். அதே டைம் நான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி வறுத்த தேங்காய் அதை வந்து அடிக்கடி எடுக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கிடையாது. அதனால் வந்து அக்கேஷ்னலாக வந்து எடுத்துக்கலாம். வீக்லி ஒரு ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம கடலையும் வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி குழம்பெல்லாம் வைக்கும்போது கல் உப்பு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கல் உப்பு தான் சால்ட்டை விட நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு வந்து கொதிக்கணும். நான் இதை குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அனுஷா கிட்டேயும் வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவள் வந்து பார்த்துட்டு சொல்கிறா, ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து கொதித்து முடிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்க, தீயெல்லாம் நீ வைக்கிறியா அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அவகிட்ட இந்த கதையை சொன்னேன். அம்மா உனக்கு வறுத்த தேங்காய் மீதி கொஞ்சம் நிறைய எக்ஸஸ் இருந்தனால அதை என்கிட்டையும் கொடுத்தா, அதனால தான் வந்து வச்சேன். பட் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க, தீயல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வச்சதுலேயே இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. தீயலுக்கு வந்து வத்தல் இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் வந்து எனக்கும் பிடிக்கும், மாறனுக்குமே இந்த மாதிரி ஷேப்ஸ் வத்தல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் பூரி போட்டிருந்தேன்ல, அதே கடாயிலேயே அப்படியே வந்து வத்தலுமே கொஞ்சம் வறுத்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கறி வந்து வேறு எதுவுமே இன்றைக்கி பண்ணல. எங்களுக்கு தீயல் அப்படிங்கிறனால மாறன் மித்ரா 2 பேரும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சு அதை வந்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் லஞ்ச் தான். கொண்டக்கடலை தீயல், ரைஸு, அதுக்கப்புறம் ஆம்லேட்டு. மாறனுக்கும் மித்ராக்கும் வந்து பருப்பும் ஆம்லேட்டும் தான் வச்சு கொடுத்துருந்தேன். சிம்பிள் லஞ்சாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூடவே வந்து தயிருமே வந்து இருந்துச்சு. தீயல் வச்சனால ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டுமே வந்து ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னா இதை வச்சே வந்து ஓட்டிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் இது தான். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அனுஷாவோட வளகாப்புக்கு எடுத்த கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். முன்னாடியே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், அம்மா வந்து பெரியம்மாவோட பையன் வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு. சண்டே தான் வந்து வளகாப்பு வச்சுருந்தாங்க. ஸோ சாட்டர்டேயே வந்து அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா எல்லோரும் கிளம்பி அனுஷா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ முந்தின நாள் வீட்லேயே வந்து சிம்பிளாக டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு சண்டே வந்து வளகாப்பு. அனுஷாவுக்கு நாங்கள் வளகாப்புக்கு வந்து இந்த பிங்க் கலர் சாரீ தான் வந்து எடுத்திருந்தோம். நிறைய பேர் நான் முன்னாடி சாரீ ஷாப்பிங் வீடியோலேயே வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸுமே வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் அரௌண்ட் 12K தான் வந்து இதோட ப்ரைஸு. வளகாப்புக்கு தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அம்மா இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டாங்க. லைக் இந்த முறுக்கு, முந்திரி கொத்து, கட்டி அரிசி அதெல்லாம். அதே மாதிரி வளகாப்புக்கு தேவையான பேங்கிள்ஸுமே வந்து என்னோடய வளகாப்புக்கு கொடுத்த அந்த பிளாசம் கிளாஸ் பேங்கிள்ஸ் அவங்கக்கிட்டே தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனுஷா வந்து இந்த கெட்டப்பில் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன ஒரே இதுனா நாங்கள் யாருமே வந்து இல்லை, அது மட்டும் ரொம்ப வந்து மிஸ் பண்ணோம். பட் ரொம்ப ஹாப்பி. பேபி வந்து இன்னொரு 1 மந்தில், எக்ஸாக்டாக இன்றைக்கி June 24, அவளுக்கு July 24 தான் வந்து டேட். ஸோ 1 மந்தில் வந்து பேபி பிறக்க போகிறாங்க. அனுஷாவுக்கு பேபி வரப்போகுது, அனுஷா அம்மா ஆக போகிறா அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள வச்சு நல்லா சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அவளோட சாரியுமே வந்து அவளுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அம்மாவை வந்து மிஸ் பண்ணாலுமே வந்து அனுஷா வந்து ஒரு 2 இயர்ஸ் அம்மாவை வந்து பார்க்கல. ஸோ அனுஷா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறா. அதே மாதிரி அம்மாவுமே அனுஷாவோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அம்மாவுக்குமே வந்து அவளை கண்டிப்பாக வந்து தேடி இருக்கும். ஆப்வியஸாக அனுஷாவுக்கு இன்னுமே வந்து தேடி இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பி தான். நான் அப்படியே வந்து ஓகே ஆயிட்டேன்.
ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸுமே அவளுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அவளை வந்து பிளெஸ் பண்ணுங்கள், சேஃபாக டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து அவளை வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக இன்னொரு வீடியோலையுமே அவளுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சேஃபாக டெலிவரி ஆகும் நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட்டுமே வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி வந்து June 24. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதே டேட் பேபி பிறக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக வந்து இருக்குது. ஸோ அதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பேபியோட நேம் ரிவீலுமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பேபியோட நேமும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாமே வந்து பேபி பிறந்த பிறகு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதை இனிமேலும் வந்து கொடுங்க. சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடலாம் முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ பாய், டாடா.